கண்டிப்பா இனிமே வந்து உங்க லைஃப் எல்லாமே எந்த பெயினுமே இல்லாம செம்ம ஜாலியா, சந்தோஷமா அண்ட் தேங்க் யூ. நீங்க நெனச்சபடி செம்ம ஹெல்த்தியா அண்ட் உங்க பசங்கள வந்து குட்டி குட்டியா அப்படி ஓடி 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 ஜாலியா. ஓடி பார்த்துட்டு ஜாலியா இருக்க போறீங்க. தேங்க் யூ ஸோ மச்டா. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட ஐடென்டிட்டி எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆகும். நெறைய பேர் நெறைய கருத்துக்கள சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு மேரேஜ்க்கு அப்புறம் உங்க மேல வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன? அத எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஓகே. ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் சொல்லணும்னா, அசோக். என்னோட லைஃபே வந்து தலைகீழ ஆகி ஒரு சூப்பரான ஒரு நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் ஸ்ரீதேவிய விட ஸ்ரீதேவி அசோக் தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாரி மாத்துனது அவர் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான். ஃபார் ஷூர். எங்க அம்மா அப்பாவே சொல்லுவாங்க, "உன் லைஃப் வந்து ஒரு 360 டிகிரி புரண்டி வந்து இந்த மாரி நீ ஒரு குயின் மாரி இருக்கேன்னா, கண்டிப்பா அவர் தான்" அப்படின்னு. நம்ம வீட்ல நம்ம பிரின்சஸா இருக்கும்போது, நம்ம என்ன சொன்னாலும் அம்மா, அப்பா விட்டுருவாங்க. தப்போ, ரைட்டோ எதுவா தப்பா இருந்தா கூட என் பொண்ணு கரெக்ட் தான்ப்பா. அவ இஷ்டத்துக்கு பண்ணணும். நெறைய பேட் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கேன். லைக் நெறையவே வந்து ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதாகட்டும் எல்லாமே, அம்மா கைட் பண்ணியிருக்காங்க. அம்மா எப்பவுமே கூட இருக்காங்க. கைட் பண்ணியிருப்பாங்க. பட் என் பொண்ணு பண்ணது சரிதான் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு திமிரு அவங்க கிட்ட இருக்கு. நான் வந்து அப்ப அதுல அடிபட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. "சரிடா விடுடா பார்த்துக்கலாம்டா. விட்டுடுடா. உனக்கு இது பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. இது பண்ணிட்டியா தப்பு? பரவாயில்ல விடு" அப்படின்னு. பட் அந்த டைம்ல அவங்க வந்து கரெக்ட்டா கைட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே லைஃப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அத வந்து ஆக்சுவலி ஒருத்தர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி குத்தி காமிச்சது என் ஹஸ்பண்ட். ஸோ இன்னைக்குமே ஒரு டெசிஷன் நான் எடுக்க போறேன் அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நான் கன்சல்ட் பண்ணுவது அவர் தான். இந்த மாரி நான் பண்ணலான்னு இருக்கேன்ம்மா. எஸ் ஆர் நோ என்ன சொல்லு அப்படின்னு. ஸோ அவர் வந்து எஸ்னா எஸ், நோனா நோ. நோனா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நோன்னு சொல்ல மாட்டார். இப்படிலாம் நீ பண்ணினா இதெல்லாம் ஆகும். உனக்கு ஓகேவா நீ யோசி. எப்பவுமே டைரக்ட்டா நோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வராது. ஏன்னா லேடீஸ்க்கு வந்து நோன்னு சொன்னா டக்குன்னு ஒரு சுருன்னு ஏறிடும். ஸோ எனக்குமே பிகினிங் அதெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் எதுக்கு இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வந்து சுத்தி வளைச்சு இதெல்லாம் ரீசனா இருக்கும். நீ ஃபேஸ் பண்றதுக்கு ஓகேவா? நீ இதெல்லாம் உனக்கு ஓகேனா யூ டூ இட். அதர்வைஸ் நோ இஷ்யூஸ். உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நீ தாராளமா பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீடம். நான் அம்மா, அப்பா வீட்ல எப்படி இருந்தேனோ, இப்பயும் அப்படியே தான் இருக்கேன். எந்த ஒரு எனக்கு வந்து கல்யாணம் முன்னாடி, அப்புறம் எனக்கு எந்த சேஞ்சுமே தெரியல. நான் ஹேப்பியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், இண்டிபெண்டன்ட்டா இருக்கேன். எது வேணாலும் நான் செஞ்சுக்கிறேன், வெளியில போறேன், ஊர் சுத்துறேன். என்னன்னா, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி முன்னாடி கல்யாணம் முன்னாடி வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் யாருமே போமாட்டேன். ஹோம் பேர்ட். வீட்டோட ஷூட்டிங் தான் வீடு. எங்கேயாவது போணும்னா எங்க அம்மாவ கூட்டிட்டு போவேன், எங்க அப்பாவ கூட்டிட்டு போவேன். இந்த மாரி தான் இருந்தது. அதனால எனக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. இப்ப அம்மா, அப்பா இருக்கிற பிளேஸ்ல அவரு இருக்காரு. ஸோ எங்கேயாவது போனா நாங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான்.